மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த புதிய திருப்பணி ஆண்டின் இந்த சிறப்பான புதிய மாதத்தின் முதல் ஆண்டுடைய திருநாளிலே கூடி வரும்படியாக ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை துதியில் எடுப்போம். இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள். கடந்த வாரத்தில் நாம் தூய ஆவியாரின் வருகையை கொண்டாடின, திருச்சபை பிறந்தநாளை கொண்டாடின சிறப்பான ஒரு திருநாள். இன்றைக்கு நமக்கு திருத்துவ பண்டிகை கொண்டாடுகின்ற சிறப்பான திருநாள். இன்றைக்கு உலகமெங்கும் குறிப்பாக பிரதான திருச்சபைகளிலே இந்த திருத்துவ ஞாயிறை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்கள் யாவருக்கும் திரியை கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த திரியை கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இணைந்து செயல்படவும் இணைந்து ஆண்டவரை வழிபடவும் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோம் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த வழிபாட்டில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாடு பாடுகிற பாடல்கள், சிந்துக்கிற திருமறை பகுதிகள், விண்ணப்பங்கள் வேண்டுவது எல்லாம் நாம் மகிமைக்காக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய திருப்பெயருக்கும் உம்முடைய மாட்சி மறுப்பண்ணுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை முதலாக பாமா 22வது பாமாலே தூயா 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 என்கிற பாடலை நாம் அனைவரும் எழுந்தென்று பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானிக்கிற நாம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு முன்பாக பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கீர்த்தனையிலிருந்து 102வது கீர்த்தனை, தீய மனதை மாற்ற வாரும் என்ற பாடலை 3-4 சரணங்கள் மாத்திரம் பாடுவோம். Hallelujah.
நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திருகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிடம் உங்கள் விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்கள் நித்திய ஜீவக்கரையிலே சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கும் முதலாவது திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 28 வரை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 28 முடிய. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள்ளும் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள்
கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அவை 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படியாயிருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடலை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படிப்பட்டது என்றால், அவைகள் எரிகிற அக்கினித்தாழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடி திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையில் 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் வென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும் போது அவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகள் மேல் பிரமிக்கத்தக்க வச்சி பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகள் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டைகளின் கீழ் அவர்களுடைய சட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன. தங்கள் உடல்களை மூடிக்கொள்கிற 2 சட்டைகள் இரு பக்கத்திலும் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவுமாயிருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் சட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் சட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒரு ஒத்த சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறைமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அது சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பாடத்தை வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள்.
அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என்று முறை மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 98 முறை மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரசவமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக வழங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் இலைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் கொடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாக ஏற்பறியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தருடைய கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் நிறையவும் பூச்சக்கரமும் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாக கம்பீரித்து பாடக்கடுவது. அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலில் மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணிந்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்றார் என்பது படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் படித்து முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இதுவரை
ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த திருத்துவ திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரியே கடவுள் இணைந்து இந்த உலகை படைத்து, இந்த உலகை வாழ்வித்து, தூய்மைப்படுத்தி இன்றைக்கும் செயலாக்கம் பெறுவதற்கு துணை புரிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் நாளிலே திருத்துவ திருநாளை, இந்த பண்டிகையை கொண்டாடி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக நாளிலே இந்த திரியே கடவுளை வாரும் என்று சொல்லி உம்மை அழைத்து உம்மை கொண்டாடவும், உண்மையிலே நாங்கள் களி கூறவும், உம் வழியாக நாங்கள் நீ கற்றுத்தருகிறதை கற்றுக்கொள்ளவும், இந்த உலகத்திலே நாங்கள் திரியே கடவுளின் திருக்கூட்டம் என்பதை எங்கள் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தவும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இறங்கி வாரும். எங்களை மீண்டுமாக புதுப்பித்து உண்மையிலே புது வாழ்வு பெற்று புது வாழ்வின் அருட்சாதனங்களாக உலகத்தை தொடர்ந்து நாங்கள் வாழ, மற்றவர்களை வாழ வைக்க எடுத்து நீர் பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாய் இறைஞ்சுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பிற்குரிய இறை மக்களே, ஆண்டவர் நம் தந்திருக்கின்ற இந்த புதிய திருப்பணி ஆண்டிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜூன் மாதம் என்று சொன்னாலே திருச்சபையின் திருப்பணி ஆண்டு என்பது மாத்திரமல்ல, குறிப்பாக பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு புதிய கல்வி ஆண்டும் கூட. மற்ற எல்லா ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டிலே நாம் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலிருந்தே பல்வேறு வகையிலே கல்வியை பயின்று கொண்டிருக்கிறோம், கல்வியை இன்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த புதிய கல்வி ஆண்டை நாம் துவங்கி ஆக வேண்டும் என்பதனாலே அனைத்து நமது பிள்ளைகளுக்கும் பயிற்றுவிக்கின்ற அனைத்து கல்வித்துறை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் திரியேக கடவுளில் மூன்றாவது நபரான தூய ஆவியானவர் பகிரங்கமாக ஊற்றப்பட்ட திருநாள், திருச்சபை பிறந்த நாள் சிறப்பாக நாம் அனுசரித்தோம். ஒருவேளை இந்த கொரோனா காலகட்டங்கள் இருந்தாலும் அந்த ஆவியானவர் நம் வழியாக செயல்பட்டு நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் தூண்டி அவருடைய செயல்களை செய்யும்படியாக நாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த பெந்தகோஸ்து திருநாளுக்கு பிறகு வருகின்ற முதல் ஞாயிறு திருத்துவ ஞாயிறு. இது உலகமெங்கும் குறிப்பாக பிரதான திருச்சபைகள், ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் சொல்லுகின்ற இந்த பிரதான திருச்சபைகள் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரினிட்டி என்று சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கு திருத்துவ பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட இந்த சிறப்பான திருநாள், இந்த மூன்று நிலையில் இருக்கின்ற கடவுளை கொண்டாடுகின்ற இந்த சிறப்பான திருநாளை நமக்கு சென்னை பேராயமாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள், நாம் திருத்துவ கடவுளில் நம்பிக்கை கொள்கிறோம். We believe in the triune God. கிறிஸ்துவ கடவுள், தூய திருத்துவ கடவுளில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நம் நம்பிக்கையை உரசி பார்க்கவும், இன்றைக்கு நம் நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ளவும், இன்றைக்கு எத்தகைய நம்பிக்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை திரும்பி பார்க்க நம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே பவுலடிகளார் அங்கே தன்னுடைய வாசகர்களுக்கு, இறை அன்பர்களுக்கு, விசுவாச கூட்டத்தாருக்கு அங்கே தன்னுடைய செய்தியை முடிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி அங்கே திரியேக கடவுளின் திருப்பெயரில் தம்முடைய வாழ்த்துதலை சொல்லி தமது அன்பர்களுக்கு, வாசகர்களுக்கு நிறைவு செய்தி பார்க்கின்றோம். திருத்துவம் அல்லது மூவொரு கடவுள் கோட்பாடு, ட்ரினிட்டேரியன் கான்செப்ட், த ட்ரினிட்டேரியன் டாக்டர் என்று சொல்லுகின்ற அந்த கோட்பாடு இறையியல் சார்ந்ததாக இருக்கின்றது. திருமறையிலே திருத்துவம் என்ற வார்த்தை நேரடியாக இல்லாவிட்டாலும் மூவொரு கடவுளின் செயல்பாடு திருமறையில் மிக ஆழமாக உள்ளது. படைப்பு முதல் திருவெளிப்பாடு முடிய நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த திரியேக்கடலின் செயல்பாடு பின்னி பிணைந்திருப்பதை நம்மால் முழுவதுமாக உணர முடியும். நம்மளோட பாட்டு பாடும், சர்வலோகாதி நமஸ்காரம் என்ற பாடலை பாடுள்ள வரி வரும், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவது வழக்கம். இந்த திருத்துவ பாடலுக்கு நல்ல ஒரு உதாரணமான பாடல் சர்வலோகாதி நமஸ்காரம் தெரியும். இப்போ இவ்விதமாக இந்த பாடல் வரிகள்
மூவொரு கடவுளின் தன்மை, அவருடைய செயல்பாடு என்ன மிக அழகாக இது உணர்த்துவதை நாம் அறிந்திருக்கின்றோம். சிலத்தில் பாட்டை நாம் பாடுகின்ற பொழுது எப்படி உணர்ந்து பாடுறன்னு தெரியல. அந்த ஒவ்வொரு சரணமும் அந்த ஒவ்வொரு கடவுள், அந்த திரிய கடவுள் ஒவ்வொருடைய தன்மையை வெளிப்படுத்தி அவள் செயல்பாடு நமக்கு விவரிப்பதை அறிந்திருக்கின்றோம். C.S. லூயிஸ் என்கிற இறையாளர் சொல்லுகின்ற பொழுது, எல்லா சாதாரண கிறிஸ்தவர்களும் இறைவேண்டல் ஏறெடுக்கும் பொழுது மூவொரு கடவுளை என்ன பண்ணுறாங்களா, அவங்க இந்த திருச்சபைகளும் இறை மக்களும் தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். எக்ஸ்பீரியன்சிங் த ட்ரைன் ஆஃப் காட், மூவொரு கடவுளுடைய அந்த செயல்பாடு என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பல்வேறு சபை பிரிவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிதாவாகிய கடவுளை அவர் ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் நாங்கள் கிறிஸ்டின் சபை என்று சொல்லி கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற ஒரு இது. இன்னொரு சபையை பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறாங்க, அவங்க நாங்கள் தூயார் கூட்டம் என்று சொல்லி தூய ஆவியாரை மையப்படுத்துகின்ற ஒரு நிலை. என்னன்னாக்கா அவர்கள் திருத்துவ கடவுளை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதனால தான் என்ன பண்ணலாம், அவங்களால அந்த திருத்துவ அந்த கோட்பாட்டை அவள் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒருவரை மாத்திரம் மையப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் திருமறை ஒருபோதும் அவ்விதமாக சொல்லப்படவில்லை. இந்த திருமறை நமக்கு தெளிவாக திரியே கடவுளுடைய செயல்பாடை மிக ஆழமாக சொல்வதை பார்க்கிறோம். முதலாவது, ட்ரினிட்டி இஸ் அ மிஸ்டரி. திருத்துவம் என்பது ஒரு புதிர். இந்த திருத்துவத்தை என்ன பண்ண நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள நினைத்தாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே வேளையில் இந்த திருத்துவ கடவுளை நாம் இங்கே கொண்டாடுகின்ற வேளையில் நம்முடைய அறிவு சார்ந்த நிலையிலே அதை புரிந்து கொள்ள நினைத்தால் நிச்சயமாக முடியாது. ஆனால் நம்முடைய உணர்வு சார்ந்த நிலையை புரிந்து கொள்ள நினைக்க நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் விதமாக சொல்கிறாரு, அண்டர்ஸ்டாண்டபிள் நாட் வித் அவர் ஹெட்ஸ் பட் வித் அவர் ஹார்ட்ஸ். இந்த திருத்துவ கடவுளை நாம் நம்முடைய அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது கடினமான ஒன்று. நமக்கு தெரியும், தூயவர் அகஸ்டின் அவர்கள், செயின்ட் அகஸ்டின் த ஜெயண்ட் ஃபாதர், திருச்சபையில் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற திருத்தந்தையர். அவர் ஒரு முறை அவர் கடற்கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அந்த கடற்கரை ஓரத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் அங்கே கிடந்த சிறிய ஷெல், அந்த சின்ன சங்கு மாதிரி இருக்கும், அதில் என்ன பண்ண கடல் தண்ணீரை எடுத்து அங்கேருந்து சின்ன துவாரத்தில் என்ன பண்ணிட்டான், அதை ஊற்றி கொண்டிருந்தான். கடல் தண்ணீரை அந்த சின்ன ஷெல்லில் கொண்டு வந்து அங்கே கடற்கரை மண்ணில் இருக்கிற சிறிய துவாரத்தில் ஊற்றி கொண்டிருந்தான். அப்போ நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது தூயவர் அகஸ்டின் அவர்கள் அந்த மகனை பார்த்து, குழந்தாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மகன் சொன்னானா, ஐ ஆம் ட்ரைங் டு எம்டி த சீ இன்டு த ஹோல். நான் இந்த கடல் தண்ணீரை வற்றி போக என்ன பண்ணுறானே, இந்த தொலைக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னானா. கடல் தண்ணீர் வற்றி போக பண்ண போகின்ற இந்த சிறிய தோரத்தில் என்ன பண்ண போகிறேன், முண்டு ஊற்ற போகிறேன்னு சொன்னாங்க. உடனே அந்த அகஸ்டின் அவர்கள் சொன்னாங்க, இது வெரி இம்பாசிபிள், இது இவனால் செய்ய முடியாது என்று சொல்லி குழந்தை சொல்லித்தான். அந்த குழந்தை எழுந்து நின்று அகஸ்டின் அவர்களை கண்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஆர் ட்ரைங் டு டூ காம்ப்ரிஹெண்ட் த இமென்சிட்டி ஆஃப் காட் வித் அ ஸ்மால் ஹெட். நீங்கள் உங்களுடைய சிறிய தலையை வைத்து என்ன பண்ணுறீங்க, புரிந்து கொள்ள முடிய கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ள நினைக்கின்ற பொழுது இது மிக சுலபமான ஒன்று சொல்லிச்சு அந்த குழந்தை. நம்மால் முழுதுமாக உட்கரிக்க முடியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத கடவுளை நீங்கள் சிறிய தலைகளுக்குள்ளே அடக்கி பார்த்து புரிந்து கொள்ள நினைக்கின்ற பொழுது இந்த கடலை என்ன பண்ண முடியும், என்னால் வற்றி போக செய்யும் சொல்லி அந்த குழந்தை சொன்னதான். சொல்லிட்டு திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை எங்கே காணவில்லை. அப்போ தான் அவர் உணர்ந்து கொண்டார், கடவுள் தம்முடைய தூதரை அனுப்பி தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான செய்தியை அந்த குழந்தை மூலமாக சொல்லியிருக்கிறார் சொல்லி அறிந்து கொண்டு அப்போ தான் திருத்துவத்தை குறித்து அவர் அதிகமான ஒரு புரிந்து கொள்ள ஆரம்பித்து. என்ன சொல்கிறாருனாக்கா, அக்கார்டிங் டு ஹிம் த ஃபாதர் இஸ் த லவ்வர், த சன் இஸ் த லவ்ட் ஒன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பர்சனிஃபிகேஷன் ஆஃப் த வெரி ஆக்ட் ஆஃப் லவ்விங். அதாவது தந்தையான கடவுள் அன்பானவராகவும், தந்தை குமாரனாகிய கடவுள் அனுப்பப்படுகின்ற பொழுது அன்பு செய்யப்படவும்,
தூய ஆவியார கடவுள் அந்த அன்பின் செயல்பாடாகவும் அவர் அதை புரிந்து கொண்டார். ஆக இன்றைக்கு நமக்கு அந்த திருத்துவ கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த திருத்துவ கடவுளை நாம் அறிந்திருக்கின்ற வேளையில் நம் திருமறையின் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது திருமறையின் அடிப்படையில் இந்த திரிய கடவுள் எவ்விதமாக செயல்படுகிறார்கள் என்று அறிந்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நான் படித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணுவோம், லெட் அஸ் மேக் மேன் இன் ஓன் இமேஜ், நம்முடைய சாயலில் மனிதரை உருவாக்குவோம் என்று அவர் சொல்வதை பார்க்கின்றோம். இவ்வளோ அவர் சொன்ன அந்த பன்மையில் சொல்லப்பட்ட செய்தி அது ஒருமை காணப்பட்டாலும் அங்கே சொல்லுகின்ற செய்தி அங்கே இந்த திருத்துவம் அங்கே இழையோடி காணப்படுகின்றது. வெளிப்படையாக சொல்லப்பட்ட அங்கே இழையோடி காணப்பட புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே யாவே ஆகிய கடவுள் ஆபிரகாமுக்கு 3 புருஷர்கள் வாயிலாக வெளிப்படுவதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 18:2 பார்க்கிறோம். இந்த நிகழ்வு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரஷ்யாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை they celebrate as the Trinitarian experience of Abraham. ஆபிரகாமின் திருத்துவ அனுபவத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்றைக்கு இந்த நாளில் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலும் கூட திரிய கடவுள் செயல்பாடு அங்கே மறைமுகமாக அல்லது இழையோடு இருப்பதை புரிந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் படித்து பார்க்கின்ற பொழுது நாம் பல்வேறு உதாரணம் சொல்லலாம். குறிப்பாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வாக்கியில் படித்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா அங்கே கருவுறுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற செய்தி, தூய உண்மையில் நிழலிடுவார், இது கடவுளால் உண்டான சொல்லப்படுறாங்க. அங்கே திரிய கடவுள் செயல்பாடை சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-30 படித்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கருவுறுகின்ற அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது திரிய கடவுள் செயல்படை பார்க்கின்றோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வாக்கியில் படித்து பார்க்கின்ற பொழுது இயேசுவான திருமுழுக்கின் பொழுது அங்கே இயேசுவ திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அங்கே தூய ஆவியானவர் இறங்கி வருகின்றார். வானத்து சத்தம் கேட்க இவனுடைய நேசுகுமாரன். அப்போ ஆண்டவருடைய திருமுழுக்கின் பொழுதும் அங்கே திரிய கடவுளின் செயல்பாடு இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 18வது வாக்கியம் வரை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே திரிய கடவுளுடைய செயல்பாட்டில் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எங்கிருந்து வந்ததையும் தனக்கு பிறகு யார் இந்த பணியை செய்யப்படும் என்ன பண்ணுறாங்க, அந்த திரிய கடவுளுடைய அந்த ஒருமுக அல்லது ஒருமன ஒருங்கிணை செயல்படுகின்ற செயலை அங்கே பதிவு செய்வதை பார்க்கின்றோம். அதே போல் ஆண்டவர் அனுப்புகின்ற அந்த திருப்பணி அருட்பணி த ப்ரீச்சிங் மிஷன் என்று சொல்லுகின்ற மத்தேயு 28 படிக்க கேட்ட அந்த 19 வாக்கை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றலிட்டு யாவற்றையும் போதித்து என்ன பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். ஆக இவ்விதமாக ஆண்டவருடைய அவருடைய பிறப்பிலும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய திருமுழுக்கிலும் அவருடைய மரண சூழலிலும் மற்றும் அவருடைய அருட்பணியிலும் அந்த திரிய கடவுளுடைய செயல்பாடு இங்கே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக திருமறை அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற இந்த திரிய கடவுள் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட திருமறை பாடங்கள் 3 திருமறை பாடங்களை படிக்க கேட்டோம். முதலாவது எசேக்கியேல் அந்த 1ஆம் அதிகாரம் 4 முதல் 28 வாக்கில் படித்து பார்க்க சட்டம் கொஞ்சம் தலை சுற்றி இருக்கும், நிச்சயமாக சுற்றி இருக்கும். என்னென்ன நிறைய பேர் ஏறியே இருக்காது, படித்தவர் கூட புரிஞ்சிருக்குமா தெரியல இல்லை. அங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தம்முடைய இருப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அங்கே ஒரே தீப்பிழம்பு, எவ்விதமாக மோசே அங்கே ஆண்டவரை அறிவிட செல்லுகின்ற பொழுது யாத்திராங் புஸ்தகத்து வருகின்ற அதே அனுபவத்தை என்ன பண்ணுறீங்க இங்கே எசேக்கியேல் காணுவதை பார்க்கின்றோம். இங்கே கடவுள் எசேக்கியேல் அழைக்கின்ற பொழுது மானிடா என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அழைப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக என்னன்னாக்கா இங்கே சொல்லுகின்ற செய்தினாக்கா மானிடருக்கு தம்மை வெளிப்படுத்துகின்ற திருத்துவ கடவுள். அதாவது திருத்துவ கடவுள் எங்கே நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாதபடி எங்கே செயல்படுகின்ற கடவுள் அல்ல, அவர் இறங்கி வருகின்ற கடவுள். நம்மிலே செயல்படும்படியாக நாம் அவரை காண முடியாத கடவுளை காணும்படியாக என்ன பண்ணுறார், அவர்
இறங்கி வருகின்ற கடவுளாக இருப்பதை பார்க்கின்றோம். எவ்விதமாக மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அவ்விதம் என்ன பண்ணுறீங்க இங்கே ஆண்டவர் எசேக்கியலுக்கும் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அங்கே சொல்கிறார் எசேக்கியல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கிற பொழுது, மானிடா எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்கின்றார் ஆண்டவர். அப்போ இங்கே ஆண்டவர் இந்த திரியே கடவுள் என்ன சொல்கிறாருனாக்கா மானிடருக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புவதை பார்க்க. இன்றைக்கி நம்மால் விவரித்து அல்லது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அந்த கடவுள் திருத்திக்கொள்ள என்ன பண்ணுற இன்றைக்கி நம்மிலே இறங்கி வந்து நம்மிலே அவரை உணர்ந்து கொள்ளும்படியாக தம்மை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்றைக்கு எசேக்கியேல் கண்ட அந்த காட்சியில் கடவுள் தனக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக அங்கே என்ன பண்ணுறார், அவர் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாக தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொள்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கு வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாமும் இந்த வழிபாட்டை காணொளி காட்சியின் மூலமாக கண்டு கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இன்றைக்கு ஆண்டவர் எவ்விதமாக நம்மை வெளிப்படுவார் இன்னும் மங்களாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த திரியே கடவுள் நாம் அவரை காணும்படியாக தம்மை வெளிப்படுத்துவராக இன்றைக்கு அவர் நம்மோடு வாழும்படியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது, நான் படிக்கிற 2 கொரிந்தியர் 13 அந்த 13ஆம் வாக்கியத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அந்த கடவுள் என்ன சொல்கிறானாக்கா, மானிடரின் வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். மானிடருடைய வாழ்வோடு இணைந்திருக்க விரும்புகின்ற கடவுள் இயேசு நம்ம ஒருவேளை அந்த யோவான் 15-16 அதிகாரம் முழுவதுமாக படித்து பார்க்கின்ற பொழுது அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தைனாக்கா, பிதா என்னை அனுப்பினார், நான் சுயமாக வரவில்லை. அது இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பிதா என்னை அனுப்பினதுனால நான் இங்கே என்ன பண்ணார் பணிகளை செய்ய நான் வந்திருக்கிறேன். என் வேலை என்ன பண்ண வந்துச்சு, நான் போக போகிறேன். எனக்கு அப்புறம் என்ன பண்ணார், என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து நான் செய்ய வேண்டிய பணி என்ன பண்ண இன்னொரு தேற்ற வளர்ந்து உங்களுக்கு நடத்துவ சொல்லி என்ன பண்ணுறாங்க, தூய ஆவியானவரை தந்துருள்வார் என்று சொல்வதை பார்க்குறோம். அவர் என்ன பண்ண தான் சுயமாக பேச மாட்டார், நான் சொல்லி அனைத்து என்ன பண்ணார் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் சொன்னது என்ன பண்ண உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார் என்று சொல்வதை பார்க்குறோம். ஸோ இந்த அமைப்பை நான் பார்க்கின்ற பொழுது they were 3 persons, they were 3 distinct persons, but they have same essence. மூவொரு கடவுள் வெவ்வேறு ஆழ்த்தத்துவம் கொண்டவராக காணப்பட்டாலும் அவள் ஒரே சாரத்தை கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். they were distinct in nature, but in essence they are one. அவளுடைய அமைப்பில் அவள் இருக்கின்ற அந்த ஆழ்த்தத்தில் வெவ்வேறு தனித்துவம் காணப்பட்டாலும் அவள் செயல்படுகின்ற பொழுது அவள் இணைந்து செயல்படுகின்ற அமைப்பை கொண்டவர்கள். என்ன சொல்ல வரான்னு ஒருத்தனாக்கா, இந்த திருத்துவ கடவுள் குடும்ப சூழல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வியலிலே விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நாமோ அந்த திருத்துவ மாதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நம் குடும்ப சூழலிலே அவளுக்கு கற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். they were enriching each other, even though they are overlapping, they are enriching each other, enabling each other. ஒருவரை உற்சாகப்படுத்தி ஒருவருக்கு என்ன பண்ணுறாங்க, தன் பணிகளை அவர்கள் செய்வதை பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்கி திருத்துவ அந்த கடவுளுடைய அந்த மாதிரி நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி நாம் குடும்ப அமைப்பிலே திருச்சி என்கிற மாபெரும் குடும்ப அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமோ இன்றைக்கி நம்மிலே திருத்துவ கடவுளை கொண்டாடுகிறோம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே என்ன இருக்காதாங்க, சுயம் அங்கே காணப்படாது. இன்றைக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்ன அமைப்புனாக்கா ஐ அண்ட் ஐ ரிலேஷன்ஷிப் தான். எது எடுத்தாலும் நான் தான். செல்ஃபி கூட என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி அதான் வந்துச்சு, நாமளே எடுத்துக்கொள்வதற்கு. இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இல்லாமல் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நாமே சார்ந்து வாழ்கின்ற ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. இணைந்து வாழ்கின்ற கூட்டமைப்பு என்ன பண்ணுங்க முற்றிலுமாக இன்றைக்கி அழித்தொழிக்கப்பட்டு எல்லாமாகவே நானாக செய்ய முடியும், நானாக என்ன பண்ண இன்றைக்கி நாமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வியலில் இன்றைக்கி அந்த திரியை கடவுள் என்ன பண்ணுறான்னாக்கா மானிடன் வாழ்வோடு இணைந்து வாழ அவர் இறங்கி வருகின்ற கடவுள். அதான் பவுல் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அந்த மக்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது தனியாக சொல்ல, தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினர்களும் தூய நட்புன்னா உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்ப சூழல் இங்கே புரிந்து கொள்ள இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக கடவுள் தம்முடைய மகனை அனுப்பி தம்முடைய திருத்திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த மகன் என்ன பண்ணுறார், அவர் மகனும் தந்தையை சேர்ந்து தூய உலகத்துக்கு அனுப்பி என்ன பண்ணுறாங்க, அவங்க இருவருமாக இணைந்து தாங்கள் நினைத்து என்ன பண்ணாங்க செய்யும்படியாக அங்கே அவரை அனுப்புவதை பார்க்கின்றோம். அவர் என்ன பண்ணல, நான் வந்துட்டான நானே செய்வேன் என்பதெல்லாம் முன்பு என்ன செய்யப்போ அதே திரும்பிட்டுமாக செய்வதை பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு நம்முடைய இந்த குடும்ப சூழலில்
அந்த திரியே கடவுளுடைய முன்மாதிரி பின்பற்றுகின்ற பொழுது அங்கே சுயம் ஒருபோதும் இருக்காது. நாம் ஒருவர் இணைந்திருந்து ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு சூழல் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் அருளுகின்ற அந்த குடும்ப சூழல் மாறுதியை இன்றைக்கு நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். மூன்றாவது, நான் படிக்க கேட்ட மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மானிடரின் வாழ்வில் இறுதி வரை உடனிருக்கும் கடவுள். நான் படிப்போம். மத்தேயு 28:20 மாத்திரம் நான் படிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு, அதாவது ஒரு கிளைமேக்ஸ் சீன் அது. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாச்சு, வாழ வேண்டிய அனைத்து என்ன பண்ண உங்களுக்கு நான் போதித்திருக்கின்றேன். இனி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போய் வாழ போகிறீங்க. ஆக நீங்கள் வாழப்போகின்ற பொழுது எனக்கு யார் துணை என்கின்ற கேள்வி எழும். எந்த ஒரு அதிகாரத்தோடு நான் செய்ய முடியும், எத்தகையதான ஒரு துணையோடு செய்ய முடியும் என்று அங்கே எழுகின்ற பொழுது இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1:9 சொல்லு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், துணிந்து நில், வீறுகொள் என்று சொல்லுறவனமாக இங்கே ஆண்டவராகிய திரியே கடவுள் அங்கே தம்முடைய அடியவர்களை உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் உங்களை வாழ்வின் இறுதி வரை உங்களோடு நான் இருப்பேன். ஆக திரியே கடவுள் தம்முடைய இருப்பை வெளிப்படுத்துவதாக மாத்திரமல்ல, நம்மளோடு இணைந்து ஒரு குடும்ப சூழல் வாழும்படியாக நம்ம கற்றுத்தருகின்ற அந்த கடவுள் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் உலகின் இறுதி வரை, உங்கள் வாழ்வின் இறுதி வரை முழுவதும் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி தம்முடைய வாக்குறுதி நமக்கு தருவதை பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கி நம்ம வருகின்ற எல்லா விதமான சூழல்களிலும் நம்ம அச்சுறுத்து கொண்டிருக்கின்ற எத்தகைய சூழலாக இருந்தாலும் அந்த திரியே கடவுள் அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட எல்லா நாட்களிலும் எல்லாம் இருப்பேன்னு சொல்லுறவனமாக நம்மோடு நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். ஆக இந்த புதிய திருப்பணி ஆண்டை துவங்கியிருக்கிற நாமோ திரியே கடவுளை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த திரியே கடவுள் இன்றைக்கு நம்மளை செயல்படும்படியாக, இந்த திரியே கடவுள் விரும்புகின்ற திருப்பணியை நாம் செய்யும்படியாக இன்றைக்கி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அந்த கடவுளோடு இணைந்து நாம் வாழ்கின்ற சக மனிதோடு நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தி அவர் விரும்ப திருப்பணி செய்து முடிக்கும்படியாக தூய ஆவியானவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்தவும், நம்முடைய நம்பிக்கையிலே தொடர்ந்தும்படியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தந்தை மைந்தன் தூய ஆவியாக திரியே கடவுளே, நீர் எங்களை படைத்து எங்களை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து இப்படி திருப்பணியை செய்யும்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் அல்ல, படைத்து மீட்டு ஒவ்வொரு நாள் புதுப்பித்து புது வாழ்வை எங்களுக்கு ஒவ்வொரு நாள் தக்க வைக்கின்ற வாக்குமாறாத உண்மையுள்ள கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கடவுள் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தரிசனமாகின்றீர், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து வாழும்படியாக எங்களோடு வருகின்ற கடவுளாக இருப்பதற்காக நன்றி துதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தகைய நெருக்குதல் காணப்பட்டாலும், எச்சூழல் எங்களை பயமுறுத்தினாலும் அச்சமுறுத்தினாலும், இந்த உலகத்தின் இறுதி வரை, உங்கள் வாழ்வின் இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களை என்றும் வழி நடத்துகின்ற திரியே கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பேற்பட்ட கடவுளை கொண்டாட திருநாளிலே மீண்டுமாக எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து எவ்விதமாக திரியே கடவுள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பணிகளை செவனே செய்வது வண்ணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்ட குடும்ப சூழலிலும் திருச்சபை என்கின்ற இந்த பெரிய குடும்ப சூழலிலும் நான் வாழ்ந்து கொண்ட சமுதாய அமைப்பிலும் நான் எல்லோரும் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றிலும் புரிந்து கொண்டு அந்த அன்பின் கடவுளை நாங்கள் எங்கள் வாழ்விலே வாழ்ந்து காட்டும்படியாக, அந்த அன்பின் வெளிப்பாடுகளை எங்கள் வாழ்வில் நிறுத்தி காண்பிக்கும்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தந்தையாகிய கடவுளாகிய நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் உமது அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவனீர், அவர் தன்னையே தியாகித்து தன்னையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு நான் தவறி போகின்ற பொழுதெல்லாம் அந்த தூய அவர் எங்கள் அன்பு கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி தொடர்ந்து வாழ்வதற்கு உறுதுணை புரிகிறவனமாக இன்றைக்கு நாங்களும் அந்த அன்பின் வெளிப்பாடுகளாக ஒருவர் மன்னித்து ஒருவரை தாங்கி ஒருவரோடு ஒரு ஒப்புரவாகி அந்த திரியே கடவுள் செயல்பாடுகள் வாழ்விலை வெளிப்படுத்தும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும். அந்த திரியே கடவுளின் வாழுகின்ற திருவருட்சாதனங்களாக தொடர்ந்து உலகில் நிலைக்க
செயல்படுத்த எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் வழியே இறைஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். திரியேக கடவுளை கொண்டாடுகின்ற திருநாளில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், அந்த விசுவாச வாழ்வை தொடர்ந்து நாம் மற்றவர்களுக்கு தக்க வைக்கவும், திருச்சபையின் வரலாற்றில் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த நிசேயா பற்றுதறிக்கையை நாம் உணர்ந்து திரியேக கடவுளை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். அந்த திரியேக கடவுள் கீழ்ப்பு நடப்போம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு உண்மையை உணர்ந்து நம்முடைய பற்றுறுதியை யாவருமாக சேர்ந்து நிசேயா பற்றுறுதி மூலமாக நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே ஆண்டவருமாய் கடவுளுடைய ஒரே பணக்குமாராக இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகலவர்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு மீட்பு உண்டாகவும் பரமளத்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரித்து அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்க பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்திற்கேறி பிதான் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறாய். தீர்க்க தரிசனம் உரைத்துமாயிருக்க பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறிவுக்கு ஜீவனுடன் காத்திருக்கிறேன். ஆமேன். அமருவோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். காஞ்சிபுரம் குருசேகரத்தினுடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இறை இயேசுவினுடைய நாமத்திலே நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் நமக்கு இறை செய்தியை வழங்கியவர் நமது புதிய ஆயர் அருட்திரு தேவ இரக்கம் ஐயா அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் இந்த மாதம் ஜூன் 1 தேதியிலிருந்து நம் காஞ்சி குருசேகரத்தினுடைய ஆயராகவும் தலைவராகவும் பதவியேற்றிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியினையும் மீண்டுமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். வருகின்ற இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய பணியானது, அவருடைய ஊழியமானது இப்பகுதியில் மிக சிறப்பாக ஈடேற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இந்த காஞ்சி மண்ணை சார்ந்தவர்கள். தனது பள்ளி படிப்பையும் கல்லூரி பட்டப்படிப்பையும் காஞ்சியிலும் செங்கற்பட்டிலும் தாம்பரத்திலும் முடித்தவர்கள். அதன் பிறகு ஷெராம்பூரில் தன்னுடைய தியாலஜிக்கல் படிப்பையும் முடித்து கொண்டு சென்னை பேராயத்தினுடைய பல்வேறு பகுதியில் தன்னுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார். கடைசியாக இதற்கு முன்னால் கடந்த 5 ஆண்டுகளில் செங்கற்பட்டில் தன்னுடைய சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார். அங்கு அந்த ஆலயத்தினுடைய 125வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுதும் அவர்கள் அங்கு இருந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பணியினை அவர்கள் அங்கு ஆற்றிவிட்டு வந்திருக்கின்றார். மிஷனரிகளை குறித்த மீண்டும் ஒரு நினைவினை உருவாக்கக்கூடிய விதத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆண்டு மலரையும் அங்கு வெளியேற்றியிருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நேரத்தில் நமது திருச்சபைக்கும் கூட 100 ஆண்டு வருகின்ற காலகட்டத்தில் அவர்கள் இப்பகுதியினுடைய ஆயராக வந்திருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய, பயன் தரக்கூடிய ஒன்றாக நாம் கருதுகின்றோம். இப்பகுதியில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஊழியங்களை குறித்தும் மிஷனரிகளுடைய வாழ்க்கையை குறித்தும் பல்வேறு விதமான ஆதாரங்களை திரட்டி உங்களுக்கு அளிப்பதற்கு இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த நகர்ப்புற ஆலயம் மட்டுமின்றி கிராமப்புற ஊழியத்தின் மீதும் அதிக வாஞ்சை உடையவர்கள் அவர்கள். அப்பகுதியிலும் புதிய திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமும் அவருக்கு இருக்கின்றது. இருக்கின்ற திருச்சபைகளையும் மிக சிறப்பான முறையில் வலுவேற்றுவதற்கான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி தொடர்ந்து இருப்பதற்கு உங்களுடைய ஜெபங்களையும் மீண்டுமாக நாங்கள் வேண்டுகின்றோம். மற்றொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, இந்த கோவிட்-19 என்று சொல்லப்படக்கூடிய இந்த
தொற்று நோய் காலகட்டத்தில் நாம் பலரும், அனைவரும் என்று கூட சொல்ல முடியும், வீடுகளிலேயே முடங்கி கிடந்திருக்கின்றோம். அரசு பணியாற்றக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருந்தாலும் கூட அவருடைய வங்கி கணக்கில் சம்பளமானது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அரசு வங்கியில் கணக்கில்லாதவர்கள், அரசு பணியில் இல்லாதவர்கள் அனைவரும் வெளியில் சென்று தினமும் பணியாற்றினால், கூலி வேலை செய்தால்தான் அவர்களுக்கு அதற்கான ஊதியத்தை பெற முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முக்கியமாக கட்டட வேலை செய்பவர்கள், கடைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், செருப்பு தைப்பவர்கள், காகிதங்களை அள்ளி அதனால் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், இப்படி எத்தனையோ விதமான மக்களை நாம் சொல்ல முடியும். வட இந்திய பகுதியிலெல்லாம் வேலை கிடைக்காமல் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காக தமிழகத்தில் வந்து குடியேறி பிழைப்பு நடத்திய பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை குறித்தும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காலகட்டங்களில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வதைகளை குறித்து நாம் ஒரு வேளை தொலைக்காட்சியில் நாம் பார்த்திருக்கலாம், செய்தித்தாட்களில் படித்திருக்கலாம். ஆலயத்தினுடைய பங்காக, திருச்சபையின் பங்காக ஒவ்வொரு திருச்சபையும் தன்னுடைய பங்களிப்பை அளிக்கக்கூடிய விதத்தில் நிறைய உதவிகளை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இங்கிருந்தும் கூட நாம் நம்மளுடைய திருச்சபையினுடைய பல்வேறு ஏழை மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பிழைப்பு நடத்த முடியாத மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறோம். ஆனாலும் அது போதாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே நாங்கள் உங்களிடத்தில் அணுகுகின்றோம். திருச்சபையை சார்ந்த மக்களாகிய நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் பலமுறை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் இந்த காலகட்டத்திலும் மக்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னும் கூட பலருக்கு பணி கிடைக்காமல் வேலையை இழந்த நிலையில் வீட்டில் இருக்கிறார்கள். இதற்கு முன் வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்தார்கள், இப்பொழுது வேலையை இழந்து எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்தால்தான் அது அவருக்கே கடவுளுக்கு செய்த உதவியாக இருக்கும் என்பது நாம் பலமுறை திரும்ப படித்து கொண்டு இருக்கின்றோம். அதனை செயலாற்றுவோம். எனவே நீங்கள் இதற்கான உதவியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த அன்போடு திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுடைய பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ, அரிசி, பருப்பு, கடுகு, மிளகு போன்ற ஏதேனும் ஒரு பொருளாக நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருளாளரிடம் ஒப்படைக்குமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விரைந்து நீங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது இந்த கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய, துன்பப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் விரைந்து உதவி செய்ய முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த உதவியை நீங்கள் விரைந்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். நன்றி. கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் காஞ்சிபுரம் குருசேகரத்திற்கு பணி செய்யும்படியாக பணித்திருக்கின்ற எல்லாம் வல்ல கடவுள், திரிய கடவுளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணியை செய்யும்படியாக பணித்திருக்கின்ற பேராயர் ஐயா அவர்களுக்கும் பேராயத்தின் நடுவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நாங்கள் இங்கே வந்தபொழுது உற்சாகமாக வரவேற்ற அருமையான குருசேகரத்தின் பொறுப்பாளர்கள், குருசேகர பொருளர் மற்றும் இங்கே இருக்கின்ற கப்யரஸ், பல்வேறு ஐக்கிய சங்கங்கள், திருச்சபை ஊழியர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயம் எப்பொழுது திறக்கும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படியாக இங்கே சொல்லுகின்ற நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தொலைபேசி வாயிலாக அல்லது ஊடகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அறிவிப்போம். அந்நாள் வரை நீங்கள் பொறுமையாக இருக்கவும் தொடர்ந்து இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே இந்த வழிபாட்டை வழிநடத்த உதவியாக இருந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக பாடகர் குழுவினர் இந்த நாளில் நமக்கு உதவியாக இருந்து வழிபாட்டை நடத்தி கொடுத்தார்கள். வருகின்ற வாரம் பெண்கள் ஐக்கிய சங்கம் இந்த சிறப்பான வழிபாட்டை நமக்கு ஒரு திறக்கின்ற பட்சத்தில், திறக்காத பட்சத்தில் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினாலே இந்த வழிபாடு நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்விதமாக வருகின்ற வாரத்தில் பிறந்தநாளை காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாக மனநாளை காணுகின்ற அனைத்து தம்பதியர்களுக்கும் எங்கள் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே பிறந்தநாளை காணுவதற்கு நீடித்து ஆயுளை கட்டளையிட்டு இன்னும் அநேக ஆசைகளுக்கான ஆண்டவர் அருள் செய்வாராக. திருமண ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தம்பதியர்களுக்கு ஆண்டவர் இல்லற வாழ்வை சிறப்பாக ஆசீர்வதித்து இல்லற வாழ்வின் திட்டங்களையும் நன்மைகளுக்கு நிறைவாக அருளி தருவாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், காஞ்சிபுரம் குருசேகரம், காஞ்சிபுரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு சி பால்ராஜ், திருமதி லலிதா அவளின் மகன் செல்வன் மணிகன் என்கிற ஜான் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், காஞ்சிபுரம் குருசேகரம், காஞ்சிபுரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு தருமன், திரு சரோஜா அவளின் மகள் செல்வி எல்லம்மாள் எஸ்தர் அவர்களுக்கும்,
திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் திருமணத்தை இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது இருந்தால் அதை சபை நாயருக்கு எழுத்தின் வழியை தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும் முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், காஞ்சிபுரம் குருசேகரம், காஞ்சிபுரம் காரப்பேட்டை கிளை சபை, திரு ஞானதுரை, திரு மரகதம் அவளின் மகள் ஜாய்ஸ் என்கிற சூரியகலா அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், வடகடப்பந்தாங்கல் குருசேகரம் ஆயில் ஆலயத்தைச் சேர்ந்த ஏரோன் கிறிஸ்துதாஸ் சுலோச்சனா அவளின் மகன் யுனேஷ் ரகுநாதன் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் திருமணத்தை இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது இருந்தால் அதனை ஆயருக்கு எழுத்துமூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும் முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, வாழ்வின் ஊற்றானவரே, வாழ்வையே எங்களுக்கு எப்பொழுது நிறைவு அருளித் தருபவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த வாழ்வு நிறைவாக இருக்கும்படியாகவே எங்களுக்காக கடந்து வந்தவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்கள் ஒவ்வொருவரும் நீர் பேர் பெறா நீர் ஆசிரியம். இந்த புதிய ஆண்டு ஒளிமயமான ஆண்டாக அவள் விரும்புகிறது செய்யும்படியாக அப்படி திருவாக்கினை அவளுக்கு அருளி செய்து புதிய சுகத்தினால் பலத்த நிரப்பி நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறநாளை காணும்படி ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். அவ்விதமாக திருமண ஆண்டுகளை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இம்மட்டுமா நீர் பாதுகாத்து நன்மையில் நிரப்பின கடவுள் நீரே குடும்பத் தலைவர், வாழ்வை வளங்களை அருளித் தருகிற ஆண்டவனீர். அருமையான தம்பதிகளை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைச்சல்களை ஆசீர்வதித்து இதனொருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த ஆண்டு வாழ்விலே உடைய ஆசீர்வாதம் அபரிமிதமாக சம்பூர்ணமாய் காணப்பட உம்முடைய வல்லமையை அவளுக்கு நீர் பொழிந்தள்ளபடியான ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் திருமணமாகாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்றுள்ள கர்த்தர் அவளுக்கு நீர் திருமண வாழ்வை கட்டளையிட்டு காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் திருமண அறிக்கையில் வாசி கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை திருமணத்தை ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவளோட தடைகள் இருந்தாலும் இதில் திருமணத்தின் பொழுது எத்தடையும் இல்லாதபடி ஆண்டவர் அனைத்தையும் உடைத்தெறிந்து ஆண்டவர் திருமணத்தை சிறப்பாக நடத்த உடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்தலும் ஜெபிக்கிறோம். அருமையான மணமக்களை நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குடும்ப வாழ்வுக்கென்று அவளை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் தருகின்ற தூய வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் உடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். காணாவ திருமணத்தை எவ்விதமாய் கர்த்தர் நீர் குறையெல்லாம் நீக்கி அந்த கடைசி நபர் வரை மகிழ்ந்து மணமக்களை வாழ்த்தி சென்றது போல காணாவ திருமணத்தை போலுடைய ஆசீர்வாதம் பழுகி பெருகும்படியாக நீரே இவளுக்கு அங்கே பிரசன்னராக இருந்து குறையை நீக்கி நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள உடைய ஆசீர்வாதத்தை பொழுதுடன் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இளைய மக்கள் யாவரையும் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக, 11th எழுதிருக்கிற பிள்ளைகளுக்காக, மற்ற நுழைத்து எழுதிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக ஞானம் அவளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டில் நுழைந்திருக்கிற வழியில் பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் தந்து கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் பள்ளிகளுக்காக, இதில் பணிபுரிந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், தாளார்கள் மற்றும் கல்வி தொடர்பான அனைத்து அலுவலர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய ஞானத்தை அவளுக்கு அருளித் தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிற ஞானத்திலே ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை காணவும் அந்த கல்வி அவளுக்கு வாழ்வை கட்டும்படியாக அமையும்படியாக வழிநடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இவ்விதமாக எங்கள் பள்ளிகளுடைய எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அதை சிறப்பான உடைய நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதே இந்த திருச்சபையின் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். துக்கத்தில் இருக்கிற குடும்பங்களை கூட கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தும். உடைய தெய்வீக வல்லமை அவள் ஆண்டு கொண்டு உங்களுடைய பரிபூர்ணத்தின் நன்மை அவளை தொடர்ந்து நிறைவாக அரும்பு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக இறைஞ்சுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டின் நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 2வது பாடல் திரிமுதல் கிருபா சரணே சரணம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிருபா சரணே
சிறப்பு மன்றாட்டு. கோவிட்-19 சிறப்பு மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த கொரோனா கிருமி பரவுவதை தடுத்து குறிப்பாக அமெரிக்கா, பிரேசில், இந்தியா நாடுகளை பாதுகாக்கும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறோம். நீர் வல்லமையும் இரக்கமும் உள்ளவர். இதுவே உம்முடைய ஜெபமாகும். மறுமொழி சொல்லுவோம். எனக்கு இறங்கும் கடவுளே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதம் 57:1. யெகோவா ஷாலும், சமாதானத்தின் கடவுளே, நாங்கள் கொரோனாவின் வைரஸின் மைய பகுதிகளையும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டவர்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்களது தனிமையில் உம்முடைய பிரசன்னத்தை அறியவும், அவர்களின் இடர்பாடுகளில் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் காத்திருக்கும் தருணத்தில் உம்முடைய இடைமாறாத ஊக்கத்தை அறிந்து கொள்ளவும் உதவி செய்யும். சமாதான பிரபுவே, இதுவே அவர்களின் ஜெபமாக இருக்கட்டும். மறுமொழி சொல்லுவோம். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. எங்களை இரட்சிக்கும் கடவுளே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். சங்கீதம் 79:9. யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் கடவுளே, நாங்கள் மருத்துவத் துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் இந்த நெருக்கடியில் கடுமையான அழுத்தத்தை எதிர்நோக்குபவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் சோர்வடையும் பொழுது மீட்டெழுச்சியையும் நோயின் தன்மையை கண்டறியும் ஆற்றலையும் மனதுருக்கத்தோடு மற்றவர்களை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய மனதுருக்கத்தையும் தரும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் இத்துறைகளில் முறையாகவும் அமைதியாகவும் நோயுற்றவர்களை குணப்படுத்த முயல்பவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எதிர்பாராத கண்டுபிடிப்புகளை உருவாக்கும்படிக்கும் பழைய நிலைமை ஏற்படும்படிக்கும் ஒரு தெளிவை அவர்களுக்கு இன்று தாரும். இப்பொழுதும் உள்ள இருளான சூழலை மாற்ற நீர் நீதியின் சூரியனாக மாற வேண்டும். நீர் உம்முடைய ஒளி கதிர்களின் மூலம் குணமடைய செய்யும். இதுவே எங்கள் ஜெபமாக இருக்கட்டும். மறுமொழி சொல்லுவோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. மூன்றாம் மன்றாட்டு ஜெபம். ஆண்டவர் உங்களை சங்கீதம் 98 உள்ள வசனங்கள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காதத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:3-7. மறுமொழி கூறுவோம். என் நீதியின் கடவுளே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எல்ஷடாய், மகத்துவமுள்ள கடவுளாகிய ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறபடியால் உங்களை பாதுகாப்பாராக. உங்களுக்காக மரித்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த குழப்பத்திலிருந்து மீட்டு அரவணைத்து தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவாராக. மறுமொழி கூறுவோம். எங்கள் கடவுளை எங்கள் பொல்லாங்கின் தாக்குதலுக்கு விலக்கி காத்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பாதுகாப்பாராக. ஆமேன். ஞானத்தின் கடவுளே, நாங்கள் எங்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக சுகாதார அமைப்பு, தேசிய அரசாங்கம் மற்றும் ஸ்தல தலைவர்கள் போன்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளி முதல்வர்கள், மருத்துவமனை அதிகாரிகள் மற்ற கல்லூரி நிர்வாகிகள் போன்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே இவர்களை பொதுத்துறை சேவையில் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு அவர்களது சொந்த ஞானத்தில் இல்லாமல் உம்முடைய ஞானத்தினால் வைரஸை பற்றிய அறிவை தாரும். அவருடைய சொந்த விசுவாசத்தினால் பயத்தை எதிர்கொள்ளாமல் உம்முடைய விசுவாசத்தில் எதிர்கொள்ளவும், சுய பலத்தினால் இல்லாமல் உம்முடைய பலத்தினால் இந்த நேரத்தில் இடர்பாடுகளை சமாளிக்கவும் உதவி செய்யும். எல்லா ஞானத்திற்கும் அறிவுரைக்கும் உரிய தேவனே, நீரே வல்லமையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறீர். மறுமுறை கூறுவோம். கடவுளே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனவே நாம் பயப்பட தேவையில்லை. எல்லா ஆறுதலுக்கும் அறிவுரைக்கும் கடவுளே, தங்களுக்கு அன்பானவர்களை திடீரென இழந்து துயரப்படுகிறவர்களுக்காகவும் அதிர்ச்சியால் தளர்ந்து போகிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய துன்பத்தில் உம்முடைய ஐக்கியத்தை கண்டடையவும், அவர்களுடைய இழப்பில் உம்முடைய ஆறுதல்களை பெறவும், அவர்களுடைய நம்பிக்கையின்மையில் உம்முடைய நம்பிக்கையை பெறவும் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் தாக்குதலுக்கு உட்பட்டு பயந்திருக்கிறவர்களை, அதாவது உடல் நலிந்தவர்களை, நோயுற்றவர்களை, வயதானவர்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா சமாதானத்திற்கும் கடவுளே, நீரே வல்லமையும் இரக்கமும் உடையவர். இதுவே எங்கள் ஜெபமாக இருக்கட்டும். மறுமுறை கூறுவோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்திருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். சேர்ந்து மன்றாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாளுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ திருநாளை நாங்கள் கொண்டாடும்படியான ஒரு கிருபையை வலை வழியாக குடும்பத்திலே நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக கடவுளாகிய நீர் இருப்பை வெளிப்படுத்துவராக, இணைந்து எங்களோடு செயல்படுவராக, இறுதி வரை எங்களோடு இருப்பவராக இருப்பதனாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட துதிக்க உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள மன்றாட்டை ஏறெடுக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்துமாக்களை புதுப்பித்து கொள்ள மீண்டும் எங்களை அர்ப்பணிக்க நீர் கொடுத்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்தவரே, இப்பொழுதும் உலகெங்கிலும் பரவி வருகிறதான இந்த கொரோனா தொற்றுக்காக, அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக, பலியானோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அமெரிக்கா, பிரேசில், பிரான்ஸ், இந்தியா, ஈரான், பங்களாதேஷ் போன்ற இடங்களிலே ஆண்டவரே தீவிரமாக இந்த தொற்று பரவி வருகிறதை நீர் அறிவீர். கர்த்தாவே, இதிலிருந்து வெளிப்பட, இந்த சங்கிலி அறுபட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இனவெறியால் அமெரிக்காவில் ஏற்பட்டு வருகிறதான கலவரம் நீங்க, இந்திய லடாக் பகுதிகள் பதட்டம் நீங்க, இந்தியா பங்களாதேஷ் தீவிரவாதிகள் அச்சுறுத்தலிருந்து தவிர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த ஜப குறிப்புகளுக்காக நீர் விடையளிக்கும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, புலம்பெயர் தொழிலாளர் வாழ்வுக்காக, வேலை இழந்தோருக்காக, தொழில் புரிவோர் பொருளாதாரம் உயர்வு பெற, தினக்கூலிகள் வாழ்வாதாரம் பெருக, நிசர்சா புயலின் பாதுகாப்புக்குள்ளானப்பட்டவர்களுடைய மறுவாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகாயராக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தென்மேற்கு பருவமழை ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுபவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கூட நன்மையானதை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரே, ஆளுகிறவர்கள் செய்கிறதான எல்லா விதமான திட்டங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ தந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட திருச்சபை வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வட இந்திய தென்னிந்திய திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய சென்னை பேராயருக்காக, அவர்தம் குடும்பத்திற்காக, பேராயத்தில் பணிபுரிகின்றதான ஆயர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, பைபிள் அம்மாக்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை திருச்சபை மூடியிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பதினாலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே நடமாடுகின்ற திருச்சபைகளாக, நடமாடுகின்ற ஆண்டவரை நற்செய்தியாளர்களாக காணப்பட எங்களுடைய வாழ்வு சிறக்க, அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கூட்டி சேர்க்கும்படியான கிருபை வரங்களை எங்களுடைய வாழ்விலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை கூடி வருதலை அனுசரிக்கிற நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, அந்த நாளிலே நாங்கள் திருச்சபைக்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவரே மறுமலர்ச்சியை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ தந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி யாவரும் சேர்ந்து சுகித்து வாழ்வதற்கு வேண்டிய அமைதியும் சுக வாழ்வையும் கையின் பிரயாசத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, குறிப்பாக 10th +1 +2 நுழைவுத் தேர்வு எழுத காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கிருபையாக தயவாக இறங்கி ஞானத்தையும் ஞாபக சக்தியும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் தந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை எங்களே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இல்லை எங்களில் இருந்த வண்ணமாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற தேவன் தாமே இந்த உலகம் முழுவதும் சுகித்து வாழ்வதற்கு உடைய கருணை எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த நற்செய்தியின் மூலமாக
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தும் பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அநேகருக்கு கிறிஸ்துவை கண்டு கொள்ளுகின்ற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மக்களாக எங்களுடைய வாழ்வு இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான கடவுளின் சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய மைந்தராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தியை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ புரிந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வலைவழி வழிபாடு உங்களுக்கு ஐவேர்ல்ட் தொலைக்காட்சியில் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஞாயிறு காலை 8:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் இது நமக்கு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. திருச்சபையார் இந்த வழிபாட்டிலே நாம் எவ்விதமாக ஆலயத்தில் அமர்ந்து வழிபடுமோ அத்திய உணர்வுகளோடு கூட இந்த வழிபாட்டில் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஐவேர்ல்ட் என்கின்ற சேனல் வழியாக தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கு இது ஒளிபரப்பப்படுகின்றது. திருச்சபையார் இதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளவும். இதில் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை வழிபட உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வாயிலாகவும் இது ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. ஆகவே இந்த ஐவேர்ல்ட் என்கின்ற ஐடி நீங்கள் குறித்து வைத்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதோடு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஐக்கிய சங்கம் கான்ஃபரன்ஸ் ஃபோன் கால் மூலமாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் இணைய விரும்பினால் பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர் நீங்கள் தொடர்பு கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவ்விதமாக வாலிபர் ஐக்கிய சங்கத்தினரும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இணைய விரும்புகின்ற வாலிபர்கள் வாலிப ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பொருளர் அறிவித்தோன்னமாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் பணமாகவோ பொருளை கொடுங்கள் சேகர பொருளரை நீங்கள் அணுகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.